ஹே ஹாய் கைஸ், ஏன்டா இவன் ரொம்ப நாளா வீடியோவே போடுறேன்னு சொல்லி யாரும் திட்ட வேண்டாம். சில ரீசன்ஸ்லாம் என்னால் கண்டினியூஸா வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஆனா இனிமேல் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்ன்றத பாத்துருவோம். The Nun 2 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். சோ வெல்கம் டு ஜேடஸ் வாய்ஸ் சேனல். நான் தான் உங்க ஜேடன். வாங்க படத்துக்கு போலாம். இந்த படம் 1956ல ஒரு சர்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த சர்ச்ல இருக்கிற ஒரு ஃபாதர் பிரேயருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அங்க ஒரு சின்ன பையன் வரான். அந்த பையன் கிட்ட ஃபாதர் வைன் எடுத்துட்டு வர சொல்றாரு. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வைன் எடுக்கிறதுக்காக போறான். நல்லபடியா பிரேயர் முடியுது. பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க பிரேயர் பண்ண வந்தவங்க எல்லாத்துக்கும் அப்பமும் அந்த வைனும் கொடுப்பாங்க. பிரேயர்லாம் முடிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சின்ன பையன் வைன் பாட்டில் எடுத்து வைக்கிறதுக்காக போகும்போது அவன் விளையாண்டு வச்சிருந்த பால் அங்க இருக்குது. அதை ஒரு டார்க்கான ரூம்குள்ள எட்டி உதைக்கிறான். அந்த வைனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா அவன் உதைச்ச பால் அவன் பின்னாடியே வருது. திரும்பி அந்த டார்க்கான ரூம்ல யாரு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி வச்சு அந்த வைன் பாட்டில் வெடிச்சு சதுருது. அவ்வளவுதான். அந்த சின்ன பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேகமா ஃபாதர் கிட்ட ஓடி போறான். ஃபாதருக்கும் புரியுது ஏதோ ஒண்ணு சரியா இல்லைன்னு சொல்லி. நீ யாரு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டே போறாரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒண்ணு கருகின ஸ்மெல் வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த சர்ச்சஸ்ல ஹோலி வாட்டர்லாம் அதுல ஊத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அது அப்படியே கொதிச்சு போய் கருகின ஸ்மெல் அதுல இருந்து தான் வருது. அந்த புகையில இருந்து வேலாக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுக்கறாங்க. அடுத்த செகண்டே ஃபாதர் அப்படியே மேல பறக்குறாரு. பயங்கரமா எரிஞ்சு சாகுறாரு அந்த இடத்துலயே. அந்த வேலாக்கோட ஷேடோ யாரோ ஒரு மனுஷனுக்குள்ள போற மாதிரி தெரியுது. இங்கதான் படத்துக்கு டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு கார் நல்ல சேர்ல மாட்டிட்டு இருக்கு. அது 4-5 சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரு சிஸ்டர் கார்ல இருக்கிற ஒரு உடன் போர்டு எடுத்து போட்டு அந்த சேர்ல இருந்து வெளியே வர்றதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோயின் ஐரன். அப்படியே அந்த கார் எடுத்துட்டு அவங்க சர்ச்சுக்கு வராங்க. வந்த உடனே ஒரு சீனியர் நன் வந்து நம்ம ஐரனை கூப்பிடுறாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு அவங்க நம்ம டெபரா பத்தி தான் பேச போறாங்கன்னு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஐரனும் ஒரு சீனியர் நன் தான். அவங்க இங்க இருக்க ஜூனியர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஐரன் டைரக்டா போய் டெபராவை மீட் பண்றாங்க. அங்க அவங்க தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லி. டெபோராவோட அண்ணங்கள்லாம் ஆர்மிக்கு போயிருக்காங்க. நாட்டுக்காக இறைவனுக்காக சேவை செய்யறதுக்காக தன்னோட பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்காரு டெபோரோட அப்பா. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எல்லாம் இங்க வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நிறைய நன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அது வேற எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு ஷார்ட்டா பாத்துருவோம். ரொமானியால ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்ல பேய் எல்லாம் வெளியே வரதுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்னு இருக்கு. அது வழியா பேய் எல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நன்ஸ் எல்லாம் 24/7 ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சாத்தான் அந்த பிரேயர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்னோட ரூபத்திலேயே வெளிவந்துருச்சு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வேட்டிகன்ல இருக்கிற ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் ஒரு பிரீஸ்டையும் ஒரு நன்னையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் இயேசுவோட புனித ரத்தத்தை பயன்படுத்தி அந்த வேலாக்குன்ற பேயை அழிச்சிருக்காங்க. இப்ப நம்ம டெபோரா அந்த பிரீஸ்டுக்கும் அந்த நன்னுக்கும் என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த பிரீஸ்ட் ஒரு பிஷப் ஆயிட்டாரு. ஆனா அந்த நன் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒரு சிலர் அவர் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதை நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து கேட்டுட்டே தான் இருக்காங்க. அந்த நன் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் ஐரன் தான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு யூரோப்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் காமிக்கிறாங்க. அது முன்னாடி ஒரு சர்ச்சா தான் இருந்திருக்கும். போர்னால ஏற்பட்ட சில சேதாரத்தின் காரணமாக அது இப்ப ஸ்கூலா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒரு அடங்காத கூட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல்லயும் ஒரு கூட்டம் இருக்கு. அதுல ஒரு பொண்ணு கருப்பம்பூச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்குறா. இதை எடுத்துட்டு போய் என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அதை எடுத்துட்டு போய் அந்த ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்க ஹால்ல போய் அந்த கருப்பம்பூச்சி விட்டுறாங்க. அவங்க அதை பார்த்து பயங்கரமா கத்துறாங்க. அப்பதான் நம்ம ஆளை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க இவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவன் வேற யாரும் இல்ல, மோரிஸ். இவனுக்கு இந்த ஸ்கூல்ல என்னடா வேலைன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு கிளர்க் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இங்க இவனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க பேரு கேட். அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணி டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சிங்கிள் மதர். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு சோஃபி. சோஃபியும் மோரிஸும் பயங்கர க்ளோஸ். அப்ப சோஃபி மோரிஸ்க்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் பிரசன்ட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த அடங்காத கூட்டம் வந்துட்டு சோஃபி கிட்ட கேக்குறாங்க, என்ன உன் பாய் ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்றியான்னு சொல்லி. அது கேட்ட உடனே மோரிஸ்க்கு செம்ம கடுப்பாகுது. அதை ஒழுங்கு மரியாதை கொடுத்துருன்னு மோரிஸ் சொல்லும் போது அதுக்கு அந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க, நீ சொன்னதெல்லாம் கேட்க முடியாது, நீங்க ஒன்னும் டீச்சர் கிடையாது, ஒரு வேலைக்காரன். மோரிஸ் அங்க செம்ம கோவத்துல கிட்ட போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு டீச்சர் வந்துடுறாங்க. இது மாதிரி இன்னைக்கு காலையில நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு கருப்பம்பூச்சி வந்துருச்சு, இனிமேல் ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்கோ, அந்த மாதிரி இனிமேல் நடக்க கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போறாங்க மோரிஸ். மோரிஸ் சோஃபியா கிட்ட போயிட்டு நீ கொடுத்த பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, தேங்க்யூ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அந்த சேட்டை பிடிச்ச குரூப்பை தான் காட்டுறாங்க. பக்கத்து பேக்கரியில ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை பிடிச்சி ஒம்பழுத்துட்டு இருக்காங்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காம உள்ள என்ட்ரு ஆகுறா. உள்ள போன கொஞ்ச நேரத்துல டோரை தட்டி தட்டி பாக்குற, யாரும் ஓபன் பண்ணல. கொஞ்ச நேரத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அப்புறம் அவ யூஸ்வலா வைக்கிற திங்ஸ் எடுத்து ஸ்டோரேஜ் ரூம்ல போய் எல்லாத்தையும் எங்க வைக்கணுமோ அங்க இடத்துல வச்சிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. அது என்ன, ஏதோ தொண்டையில் அடிப்பட்டவங்க ஒரு மாதிரி வாமிட் பண்ண மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது அவளுக்கு. பொறுமையா அவளும் யாருன்னு அங்க போய் பார்த்தா அது மோரிஸ். இவன் என்னடா இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பயத்துல அங்க இருந்து ஓடிடலான்னு சொல்லி டோர் கிட்ட போகும்போது அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. திரும்பி பார்த்தா அது மோரிஸ் மாதிரி தெரியல, அந்த வேலாக்குன்ற பேய் தான் வருது. அவன் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா, கத்துறா. பட் அது யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. அது அவ கிட்ட வருது, வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. பார்த்தா திடீர்னு கனவுல இருந்து எந்திரிக்கிறாங்க ஐரன். இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல
ரோட்ல சிஸ்டரோட உருவத்துல ஒருத்தவங்க தெரியுறாங்க, உங்களை யாரோ பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஐரன் அப்படியே தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுது. யாருடான்னு திரும்பி பார்த்தா மோரிஸ் அங்க நின்னுட்டு இருக்கான். ஏ மோரிஸ், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஐரன் அவங்க கிட்ட கேட்கும்போது அவன் ரியாக்ஷன் எதுவுமே சரியில்லை. என்ன காப்பாத்துங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் ஒன்னு கொடுப்பான் பாருங்க. பார்த்தா மறுபடியும் இது ஐரனுக்கு வந்து ஒரு கனவு தான். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, ஐரன் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சிஸ்டர் வந்து உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு போய் பார்த்தா அந்த போப்பே அவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப அந்த போப் கூட இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல சர்ச்சில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஐரன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சிஸ்டர் என்னடானா அவங்கள தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ஃபாதர் என்னடானா அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இன்னொரு ஃபாதர் என்னடா அந்த இடத்துல பறந்து எரிஞ்சு இறந்து போயிட்டாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது திரும்ப வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போப் சொல்றாரு. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு டெபோரா கன்ஃபார்ம் பண்ணிடுறா அந்த சிஸ்டர் வேற யாரும் இல்ல ஐரன் தான் சொல்லி. நீங்க தான் திருப்பி இதெல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். லாஸ்ட் டைம் நீங்க என்ன மேஜிக் பண்ணீங்களோ அதே நீங்க திருப்பி பண்ணணும். இப்ப ஐரன் கேக்குறாங்க, என் கூட லாஸ்ட் டைம் ஒரு ப்ரீஸ்ட் வந்திருந்தாருல, அவர் அனுப்பிச்சு வைக்கலாமேன்னு கேட்கும்போது போப் இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் ரீசெண்டா தான் காலரால இறந்து போயிட்டாரு. சோ இப்போ உனக்கு வேற சாய்ஸே இல்லை, நீ போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஐரனும் வேற வழியே இல்லாம அவங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா டெபோரா அவங்க கூடயே வந்துட்டாங்க. சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க, அங்க வந்தது நீங்க தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அங்க தண்டனை பயங்கரமா கிடைக்கும், நீங்க இருக்கவே கூடாது, கிளம்புங்கன்ற மாதிரி ஐரன் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற எதையுமே டெபோரா கேட்கற மாதிரி இல்ல. ஐரன் ஹெல்ப் பண்றங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ்ல கேட் தான் இருக்காங்க. அப்போ அந்த ரூமுக்கு மோரிஸ் வரான். அவங்க ஏதோ டோர் மெயின்டெனன்ஸ் ஏதோ பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க போல. அது ஒர்க் பண்றதுக்காக தான் மோரிஸ் அங்க வந்திருக்காரு. சோ அந்த மெயின்டெனன்ஸ் முடிகிற வரைக்கும் எல்லாம் ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரேக் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி சோஃபி அங்க இருந்து கிளம்பும்போது சில புக்ஸ் எல்லாம் கொடுத்து ஆஃபீஸ் ரூம்ல வைக்க சொல்லிடுறாங்க. சோஃபி புக் வச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த ஸ்டார்ட் பிடிச்ச அந்த குரூப் அங்க வந்துருது. ஒரு மாதிரி நைஸா பேசி வா சேர்ந்து விளையாடுவோம்னு சொல்லி சோஃபியை கூப்பிட்டு போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல்ல போகவே கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அங்க இந்த செயின்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சோஃபியா சொன்னதுக்கு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து சோஃபியா கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்த பாக்குறதுக்கே பால் அடைஞ்சு போய் ரொம்ப பயங்கரமா இருக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஏதோ சாத்தான பாக்குற விளையாட்டுன்னு ஏதோ சொல்றாங்க அந்த குரூப். அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில ஒரு ஆடு இருக்கு. ஒரு டேல ஒரு டைம்ல அந்த ஆட்டோட கண்ணுல சிவப்பு கலர் லைட் எரியும். அது உன்னைய பார்க்கும்போது நீ வேற எங்கேயும் பார்க்க கூடாது, ஏன் கண்ணை கூட சிமிட்ட கூடாது. அப்படி ஏதாச்சும் பண்ணிட்ட அப்படின்னா அந்த சாத்தானே உன்னை கொல்றதுக்காக நேரா வரும். அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுல சோஃபி கேட்டுட்டு இருக்க சூரிய ஒளிப்பட்டு அந்த ஆட்டோட கண்ணு சிவப்பா மாறுது. அவங்க சொன்னதுல எங்கேயும் உண்மையாயிடுமோன்னு சொல்லி சோஃபியும் பயந்து போய் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கேங் இவளை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த கண்ணைய பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி கூட இந்த வேளாக்குன்ற போய் இவளையே பார்த்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பயம் தாங்க முடியாம இவ அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்படியே டோர் கிட்ட வந்துடுறா. தப்பிச்சு போயிடலான்னு பார்க்கும்போது அந்த கூட்டம் அங்கேயே வந்து டோர் லாக் பண்ணிட்டு போயிடுது. பயத்தோட உச்சியில இருக்க சோஃபி செம்ம கத்துறா. ஆனா அவ கத்துறது வேற யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. திடீர்னு அவ பக்கத்துல துணியில கவர் பண்ண ஒரு உருவம் மாதிரி ஒண்ணு தெரியுது. அது இப்படி வந்து நிக்குமா, வேற லெவல்ல பயந்து போயிடுறா சோஃபி. அப்போ திடீர்னு யாரோ கதை ஓபன் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா கரெக்டான டைமுக்கு மோரிஸ் வந்துடுறான். வந்து நம்ம சோஃபியாவும் காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். அந்த குரூப்பை கண்ணா பின்னான்னு கத்துறான். அதுக்குள்ள ஓடி போயிருது அங்க இருந்து. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஐரன் டெபோராவும் தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குழந்தை இருந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் நம்ம ஐரனையும் டெபோராவையும் கூட்டு போய் இந்த இடத்துல தான் ஃபாதர் எரிஞ்சு சாம்பல் ஆனன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்க நம்ம ஐரனுக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் சீன்ல எரிஞ்சு போன அந்த ஃபாதர் அங்க நின்று நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஒரு சின்ன பையன் கூட நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஜபமான மாதிரி ஒண்ணு கொடுக்குறான். ஏதோ ஒண்ணு நார்மலா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற டெபோரா சிஸ்டர் என்னாச்சு எல்லாம் ஓகே தான் அப்படின்னு கேட்டவொன்னா அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வராங்க ஐரன். இப்போ இவங்க 3 பேரும் அந்த ஃபாதரோட ரூம் பாக்குறதுக்காக போறாங்க. அந்த ரூம்ல ஒரு பெயிண்டிங் இருக்கு. அது பார்க்கவே கொஞ்சம் வியர்டா இருக்கு. அந்த பெயிண்டிங்ல இருக்க லேடி அவங்க கண்ணு நோண்டி ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்க மாதிரியான ஒரு பெயிண்டிங் அது. இப்பதான் ஐரன் அவங்கள பத்தி சொல்றாங்க. அவங்களோட பேரு சென்ட் லூயிஸ். இந்த பேகன்ஸ் சொல்ற ஒரு குரூப் இந்த சென்ட் லூயிஸை உயிரோட எரிச்சு சாகடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்களால அது முடியல. ஆனா ஃபைனலா அவங்களை கொன்னுட்டாங்க. எப்படின்னா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணை நோண்டி எடுத்து தான் கொண்டிருக்காங்க. சோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சிஸ்டர் ஃபாதரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐரன் கேட்கறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் மட்டும் தான் இருந்தாரா இல்ல அவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களான்னு சொல்லி. அப்போதான் ஜாக்னு சொல்லி ஒரு பையன் இருந்தாலே அவனை பத்தி சொல்றாங்க. ஆமா அந்த ஒரு பையன் இருந்தான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்க அம்மா அவன் யார் கூட பேச விடல, அவனையும் இந்த சர்ச்சுக்கு வர விடுறது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம வேற யாராச்சும் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போதுதான் ஆமா இன்னொருத்தனும் இருந்தான். ஆனா அவன் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு போயிருப்பான் அவனை பத்தி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவனை பத்தி டீடைல்ஸ் எதாவது கிடைக்குமான்னு கேட்கும்போது தான் அவன் சொல்றாங்க ஒரு டிராவலர். ஆக்சுவலா அவன் ரொமேனியால இருந்து வந்தான்னு நினைக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இப்போ அவனோட நிக் நேம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அது அவன் தான் சொல்லி. அவன் நிக் நேம் வேற எதுவும் இல்ல, பிரான்சி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவன் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அப்படியே நமக்கு அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான்ல இருக்குன்னு கேட்கும்போது தான் அவன் சொல்றான் நான் டிராவல் பண்ண போறேன். ஒவ்வொரு இடத்துக்கா டிராவல் பண்ணி நிறைய சீட்ஸை கலெக்ட் பண்ண போறேன். அந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு நான் பெரிய விவசாயம் வரணுன்றத ஆசைன்ற மாதிரி எல்லாம் சொல்றான். இதுல என்னடா பயப்படுறதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். பார்ட் 1ல
ஹீரோயினை பேய்கிட்ட இருந்து காப்பாத்தினது மோரிஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பேய் அவங்க அழிக்க கிடையாது, அந்த பேய் பிரான்சியோட உடம்புக்குள்ளதான் பூந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஐரின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மோரிஸ் தான் காமிக்கிறாங்க. அவன் ஸ்கூல்ல ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கேட்டு வராங்க. வந்துட்டு என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது தூரத்துல இருந்து அந்த பொண்ணும் பார்த்துட்டு இருக்கா. அவளும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. கேட்டு அவங்க சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பினதுக்கு அப்புறமா மோரிஸ் அங்க என்ன பண்றான்னு பார்த்தா அவன் ஏதோ மேல பார்த்த மாதிரி பார்த்து சோக்கான மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்போ சடனா அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாவ. இப்ப இந்த விஷயம் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வேலை மோரிஸோட ஒன்றதான் இன்னும் இருக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஐரன் காமிக்கிறாங்க. அவங்க ஸ்டில் இன்னும் பிரான்ஸ்ல தான் இருக்காங்க. அவங்க ரூம் புக் பண்ணதுல ஏதோ பிரச்சனை போல அதை டெபோரா அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஐரனுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை எதையும் யோசிச்சுட்டு அங்க இருந்து அவங்க அப்படியே வெளியே வராங்க. அப்படி அவங்க எதையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய சின்ன பசங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஜேக்க ஐரன் மீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐரன் அவங்களோட இன்ட்ரோவை ஜேக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் கேட்கறாங்க அன்னைக்கு நைட் நீ அதை பார்த்தல அப்படின்னு. அவனும் பயத்துல ஆமா ஆமா நான் அதை பார்த்தேன். அப்புறம் எப்படி உன் கைக்கு அந்த ரோசிட்டி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான் நான் ரொம்ப பயந்துட்டேன், பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் எடுத்துட்டு ஓடிட்டேன். அப்படி சொல்லிட்டு அவன் அந்த பசங்க கூட ஓடி போயிடுறான். பட் ஐரனுக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் நில்லான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அவனை தேடி சந்தா போறாங்க ஐரன். ஃபைனலா ஒரு புக் ஷாப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திரும்ப ஆரம்பிக்குது. அந்த புக்ஸ் எல்லாம் திரும்பி 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 ஒவ்வொரு பேஜா சேர்ந்து கடைசியில அந்த வேலைக்கோட உருவத்துல வந்து நிக்குது. ஹீரோயின் அப்படியே பொறுமையா அது கிட்ட போய் பாக்குறாங்க. கிட்ட போனோன்னா டபக்குன்னு வந்து கழுத்தை பிடிச்சிருது. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு சில இல்யூஷன் மாதிரி தெரியுது. அங்க ஒரு சிஸ்டர் நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா சென்ட் லூயிஸ்னு சொல்லிட்டு, அவங்கள மாதிரி தான் தெரியுது. நெருப்புல எரிய வைக்க ட்ரை பண்றான், எரிக்க முடியல. சோ அவங்க கண்ணுல நச்சுன்னு கத்தியை வச்சு குத்துறான். அப்ப அவங்க கையில ஒரு மெட்டல் பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. அப்படியே அவங்க கண்ணுல இருந்து ஏதோ லைட் மாதிரி எல்லாம் வருது. இந்த இல்யூஷன்லாம் அவங்க பார்த்துட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை தேடி டபோராவும் அந்த இடத்துக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. வந்து அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மேடம் காமிக்கிறாங்க. அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. அது எங்க இருந்து கேக்குதுன்னா தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க இருந்து அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டே இருந்திருக்கு. நடுராத்திரி வர பசங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து அந்த சத்தம் வருதுன்னு பார்க்கும்போது அந்த ரூம்ல இருந்து வருது. அந்த மேடமும் லாக்கெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று சம்திங் நல்லதா படல. திரும்பி பார்க்கும்போது இப்படி ஒரு பையன் அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அவங்களோட பையன் தான். போர்ல அந்த இடத்துல தான் அவன் பாம்பு போட்டதுல அங்கே அதே இடத்துல தான் அவன் இறந்து போயிருப்பான். அந்த மேடம் அவனை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பையனோட ஷோல்டர்ல யாரோ ஒரு கை மாதிரி ஒண்ணு தெரியுது. அது அந்த பையனை பிடிச்சு அந்த மேடம் மேல தள்ளி விடுது. அவன் கையில வச்சிருந்த விளக்கு மாதிரி ஒண்ணு எடுத்து கண்ணா அப்படின்னு நடிச்சு கொலை பண்றான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஐரன் காட்டுறாங்க. டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு இவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. அப்பதான் ஐரன் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்றத டெபோரா கிட்ட பதட்டத்தோட சொல்றாங்க. அது ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளை தேடிட்டு இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அந்த பொருள் எடுக்கிறதுக்கு தான் மோரிஸோட உதவியை தேடிட்டு இருக்கு. அந்த பொருள் மட்டும் அதுக்கு கிடைச்சிடவே கூடாதுன்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்போதான் டெபோரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க மயக்கத்துல இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஜேக் உங்களை பாக்குறதுக்காக வந்தான். இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தான்னு சொல்லி ஒரு கொடுக்குறாங்க. அந்த ரோசரியில ஒரு சிம்பிள் இருக்கு. இது நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் வேலைக்கால கொலை செய்யப்பட்டவங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டோல சேம் ரோசரி சேம் சிம்பிள்ல இருக்கு. இந்த சிம்பிளோட மீனிங் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில இறங்குறாங்க டெபோரா ஐரனும். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து அந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா கேட் அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது டெட் பாடியை பார்த்துட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேட் ரொம்ப பதட்டமா வந்துட்டு மோரிஸ் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சோஃபி எங்க தெரியும் காணோம், எங்க போயிருக்கானே தெரியல. அப்ப மோரிஸ் சொல்றேன் நீ உனக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், எனக்கு அவ எங்க போயிருக்கான்னு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அவ லைட் ஹவுஸ் தான் போயிருப்பா, நாங்க போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரிஸும் லைட் ஹவுஸ்க்கு போறான். பார்த்தா மோரிஸ் நினைச்ச மாதிரியே அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா சோஃபி. அங்க ஏதோ நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மோரிஸும் கொஞ்சம் ஆறுதலா பேசி நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நான் இருக்கேன், அம்மா இருக்கேன், நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஐரன் பிரான்ஸ்ல இருக்க ஒரு சர்ச் ரிலேட்டடா இருக்க ஒரு ஆர்கைவ் தான் வந்திருக்காங்க. அவங்க வச்சிருக்க அந்த சிம்பிள் பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி தான் அங்க போயிருக்காங்க. அங்க இருக்கிறவரும் அதை பத்தி சொல்றாரு. இந்த சிம்பிள் சென்ட் லூயிஸ் ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த இல்யூஷனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாக்குறாங்க. இப்பதான் ஐரனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. அந்த வேலை தேடிட்டு அலையிறது அந்த சென்ட் லூயிஸோட கண்கள். எதுக்காக அந்த சாத்தான் அந்த கண்களை தேடுது அப்படின்னு ஐரன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த சென்ட் லூயிஸ்ங்கிறவங்கள நிறைய பேர் கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்களால அது முடியல. ஃபைனலா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சென்ட் லூயிஸோட கண்ணை நோண்டி எடுத்து தான் அவங்களை கொலையே பண்ணிருக்காங்க. சென்ட் லூயிஸ் ஃபேமிலியை சேர்ந்த சில பேர் தப்பிச்சும் போயிருக்காங்க. அவங்க கிட்டதான் இப்ப அந்த கண் இருக்கணும், அவங்க தான் அதை பாதுகாத்துட்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி இதை எதுக்கு வேலாக் தேடிட்டு இருக்குன்னு கேட்கும் போதுதான் முதல்ல வேலாக்ன்றது ஒரு சாத்தானே கிடையாது, அது ஒரு ஏஞ்சல். அதோட தீய குணத்தினால இறைவனால சபிக்கப்பட்டு அவர் அந்த ஏஞ்சல் அனுப்பிச்சு வச்சாரு. சும்மா இல்ல, அந்த ஏஞ்சலுக்குரியான எல்லாத்தையும் பறிச்சுட்டு தான் அவர் அனுப்பிச்சே வச்சாரு. அதுக்கப்புறமா தான் அவர் இவ்வளவு மோசமான ஒரு சாத்தானா மாறி இருக்கா. அதுவும் பர்டிகுலரா சென்ட் லூயிஸோட பிளட்டை மட்டுமே டார்கெட் பண்ணிருக்கா. அந்த கண்ணு கிடைச்சதுன்னா கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு பவர் கிடைக்கும்னு சொல்லிதான் அந்த வேலாக் அதை தேடிட்டு இருக்கு. இன்கேஸ் அந்த கண்ணை நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா அது நீ நல்ல விஷயத்துக்காக
பயன்படுத்தலாம், பல அதிசயங்களை நிகழ்த்தலாம், அந்த வேலாக்கே அழிக்கலாம். இப்ப யார் கைக்கு அது ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதுன்றதுலதான் எல்லாமே இருக்கு. இப்ப அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பல புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி சொல்றாரு. மிஸ்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரும் இந்த சென்ட் லூயிஸோட பிளட் தான். அவர்கிட்ட தான் லாஸ்ட் அது இருந்திருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அது ஏதோ ஒரு மர்மமான இடத்துல புதைச்சும் வச்சிருக்கிறத வேட்டிகனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அது பல இடங்களுக்கு கை மாறி இருக்கு. போருக்கு முன்னாடி போருக்கு பின்னாடி நிறைய நடந்திருக்கு. இப்போ அது ஃபைனலா எங்க இருக்குன்னா அது அந்த ஸ்கூல்ல தான் இருக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மோரிஸ், கேட், சோஃபியா அப்படின்னு சொல்லி இந்த 3 பேத்தையும் காமிக்கிறாங்க. அவங்க டின்னருக்கு எதுவும் இன்வைட் பண்ணிருக்காங்க போல. ஸோ டின்னர்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மோரிஸும் சோஃபியாவும். அந்த இடத்துக்கு அடிச்சு புடிச்ச சிஸ்டர் ஐரன் அண்ட் டெபோரா வேகமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஐரன் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டெபோரா கிட்ட அவங்க அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மாக்கு இறை பக்தி ரொம்ப அதிகம், கடவுள் என்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இல்யூஷனாவே தெரியும். எப்போ அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சதோ அப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. என்னையவே என் ஃபேமிலியில யாரும் புரிஞ்சுக்கல, எங்க அம்மா சொல்றதே நம்ப போறாங்க, அதனாலதான் அவங்கள பைத்தியம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் ஐரின் டெபோராட்ட சொல்லிட்டு இருக்கிறது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம மோரிஸை காமிக்கிறாங்க. நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்த மோரிஸ் திடீர்னு தடுமாறி கீழே விழுகிறான், பயங்கரமா இருமுறான். அப்ப கேட்டு அவன் பக்கத்துல போய் என்னாச்சு எல்லாம் ஓகேவான்னு சொல்லி பார்க்கும்போது கிட்ட போகும்போது அவன் ஷர்ட் லைட்டா அப்படியே நகருது. என்னன்னு பார்த்தா தழகியில கிராஸ் இருக்கு. அது ஆக்சுவலா ஒரு சாத்தானோட சிம்பிள். இதை பார்த்தோன்னு கேட்டு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே சோஃபிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு போட்டோகிராஃப் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதுல வேற ஒரு போட்டோ இருந்துச்சு, ஆனா இப்போ அதுல வேலாக்கோட போட்டோ இருக்கு. அதை பிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பயங்கரமா கத்தும். இதை பார்த்த உடனே 3 பேர் அங்க இருந்து ஓடுறாங்க. கரெக்டான டைமுக்கு சிஸ்டர் 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மோரிஸ் கேட் கிட்டையும் சோஃபி கிட்டையும் போயிட்டு சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அவங்க நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றான். அப்ப ஐரன் 2 வாட்டி மோரிஸ் மோரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திடீர்னு அவங்க சொல்றாங்க அவங்க விட்டு இருந்து முதல்ல தள்ளி நில்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஐரன் எல்லா விஷயத்தையும் மோரிஸ் கிட்ட சொல்றாங்க, அது உனக்குள்ளதான் இருக்கு. ஐரன் இதை சொன்ன உடனேயே மோரிஸோட பிஹேவியர் அப்படியே மாறுது. கையை சொல்றான், கழுத்தை திருப்புறான். பார்த்தா அந்த வேலைக்கு அவனுக்குள்ள வந்துருது. அவன் இவங்களை எதுவுமே பண்ணாம சேப்பல நோக்கி போயிட்டு இருக்கான். இதை தடுக்க போன ஐரனுக்கு பயங்கரமான அடியும் விழுகுது. இப்போ ஐரன் திடீர்னு அவங்களோட பிரேயரை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பிரேயரோட சவுண்டு கேட்ட உடனே அந்த வேலைக்கால நடக்க முடியல, அது அங்கேயே முட்டி போட்டு உட்காருது. சடனா டெபோரா அந்த இடத்துக்கு வந்து கட்டை எடுத்து மோரிஸோட மண்டையிலே அடிக்கிறாங்க. அதுலயே மோரிஸ் மயங்கி விழுந்துறான் கீழே. அவனை அப்படியே இரும்பு சங்கிலியில கட்டி போட்டுட்டு அந்த கண்களை தேடி பழைய சாப்பலுக்கு ஹீரோயின் போறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஐடியா கிடைக்குமா, க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் ஐரன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. சோஃபியா அந்த கண்ணாடியில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப பயப்படுறா. இப்ப ஐரன் சோஃபியா கிட்ட கேட்டவொடனே சோஃபியா நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. ஒரு கேம் விளையாண்டுருப்பா இல்லையா, அந்த ஆட்டோட கண்ணில் லைட் பட்டா ஒரு லைட் வரும், அதை நம்ம எங்கேயும் அசையாம பார்க்கணும், இல்லைன்னா பேய் வந்து கொண்டுரும் சொல்லி அதை சொல்றா. இப்ப ஐரன் டெபோராவை வெளியே போய் அந்த கிளாஸ்ல லைட் அடிக்க சொல்றா, பர்டிகுலர் ஆங்கிள் வச்சு. அப்ப அந்த ஆட்டோட கண்ணில் ரெட் லைட் எரியும் இல்லையா, அந்த லைட் ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுது. உடனே டெபோராவை உள்ள வர சொல்லிட்டு அந்த லைட் பாயிண்ட் ஆன இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மோரிஸை கட்டி போட்ட இடத்த காமிக்கிறாங்க. அங்க யாருமே இல்ல, விச் மீன்ஸ் அவன் அங்க இருந்து தப்பிச்சிட்டான். சோஃபியா ரொம்ப பயந்து பயந்து அங்க இங்கேயும் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த கண்ணாடியில இருந்த ஆடு அங்க இல்ல. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ரூம்ல தூங்கிட்டு இருக்க சில பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு மேல் ரூஃப்ல யாரோ நடக்கிற மாதிரியே ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த பொண்ணு அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்கா. அந்த சேம் சவுண்ட் டெபோராவுக்கு கேக்குது. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு டெபோராவும் 2 பேர் சேர்ந்து அந்த ஸ்டார் கேஸ் இருக்க ரூமுக்கு வராங்க. அப்ப மேல டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க நின்றுட்டு இருக்கா. நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு, சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது நீங்க யாருன்னு கேட்கிற அந்த பொண்ணு அதுக்கு டெபோரா சொல்றேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்க சிஸ்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அவங்க பேசிட்டு 2 ஃப்ளோருக்கு மேல டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா அங்க ஒரு கொடூர உருவத்துல, அதாவது இந்த ஆட்டோட உருவத்திலே அங்க ஒரு சாத்தான் வந்து நின்றுட்டு இருக்கு. ஒரு பக்கம் கீழே இருக்க அந்த சின்ன பொண்ணை கொல்றதுக்காக அந்த ஆடு வேகமா வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மேல இருக்க அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக டெபோரா வேகமா மேல போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் செகண்ட்ல அந்த குழந்தையை காப்பாத்தி டெபோரா ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அங்க இருக்க குழந்தைங்கள ரொம்ப பயந்து போயிருக்காங்க. டோர்ல லாக் பண்ணிட்டு இருக்கும்போது அது டோரை திறக்க ட்ரை பண்ணுது. அந்த சாத்தான் உள்ள வராமையே உள்ள இருக்கிற குழந்தைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறக்க விடுது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஐரன் காமிக்கிறாங்க. அவங்க தோண்டி எடுத்து அந்த கண்ணை எடுத்துறாங்க. அங்க அப்படியே திரும்பி பார்த்தா மோரிஸ் அங்கேயும் வந்துடுறான். அந்த கண்கள் அவன் கைக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட் தடுக்க போறாங்க. கேட்டுக்கு அடி. அடுத்து ஐரன் கழுத்தை பிடிச்சு மேல தொங்க விட்டுருக்கான். அப்ப உடனே ஐரன் என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில வச்சிருந்த கண்களை தூக்கி சோஃபி பக்கத்துல வீசுறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட சோஃபி கண்களை எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுறாங்க. இன்னொரு சைடு டெபோராவை காட்டுறாங்க. அவங்க அந்த ஆட்டு தலை சாத்தான் கிட்ட இருந்து குழந்தைகளை காப்பாத்தி ஒரு இடத்துல சேஃபா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸ்டார்டிங் சீன்ல மேடம் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வெண்ட் வழியை கற்பம்பூச்சி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த வழியை வெளியே போனா தப்பிச்சிடலாம்னு சொல்லி அங்க பொண்ணெல்லாம் சொல்றாங்க. சோ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வெண்ட் வழியா அந்த ரூமுக்கு போறா. அங்க டார்ச் லைட் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேடம் அங்க திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பதறி போய் அவ அப்படியே இந்த வெண்ட் வழியா திருப்பி வந்துடுறா. வந்துட்டு மேடம் உள்ள இருக்காங்கன்னு ரொம்ப பதறா. திடீர்னு வெண்ட்ல இருந்து ஒரு கை வெளியே வந்து அவ தலையை உள்ள பிடிச்சு அப்படியே உள்ள இழுத்துருது. ஃபைனலா டெபோரா அங்க இருந்து அந்த பொண்ணை இந்த சைடு வெளியே இழுத்துறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு சோஃபியா தான் காட்டுறாங்க. அவ எப்போ லோன்லியா ஃபீல்
ஃபீல் பண்ண ஒரு லைட் ஹவுஸ் போவா இல்லையா, வழக்கம் போல அந்த இடத்துக்கு தான் பயத்துல ஓடி வந்திருக்கா. அதையும் கண்டுபிடிச்சு மோரிஸ் அதாவது வேலைக்கு அங்க வந்துருச்சு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு டெபோராவை காட்டுறாங்க. அங்க இருக்க குழந்தைகளா காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஃபைனலா அந்த ஓல்டு சாப்பலுக்கு வராங்க. வர வழியில கேட்டை மீட் பண்றாங்க. எங்க ஐரின் எங்க, சோஃபி எங்கன்னு கேட்கும் போதுதான் கேட் சொல்றாங்க சோஃபியை மோரிஸ் துரத்திட்டு போயிருக்கான், அவங்கள இருந்து காப்பாத்துறதா ஐரின் போயிருக்காங்க, நான் இந்த குழந்தைகளெல்லாம் பாக்குறதுக்காக தான் நான் வந்துட்டு இருந்தேன். உடனே டெபோரா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கேட் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஐரினை தேடிட்டு டெபோரா போறாங்க. ஐரின் ஃபைனலா அந்த லைட் ஹவுஸ் வந்துடுறாங்க. சோஃபியும் பாத்துறாங்க. சோஃபி அவகிட்ட இருக்கிற கண்ணை கொண்டு வந்து ஐரின் கிட்ட கொடுத்துறான். அந்த இடத்துக்கு வேலாக் அந்த கண்ணை வாங்க வரும்போது கரெக்டான டைம்ல ஐரின் அந்த கண்ணை காமிச்சு வேலாக்க கண்ட்ரோல் பண்றாங்க. அது ரொம்ப துடிக்குது. ஆக்சுவலா அந்த வேலாக்ன்ற பேய் துடிக்க கிடையாது, மோரிஸ் தான் போட்டு அவங்க துன்புறுத்துறாங்க. இதை பார்த்து சோஃபி ரொம்ப அழுகிறா. ஒரு கட்டத்துக்கு மேல அதனால தாங்க முடியாம மோரிஸோட கண்ணுல இருந்து ரத்தமா வழியுது. அப்படியே அங்க மயங்கி விழுந்துடுறான். ஒரு வழியா பேய் செத்து போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஐரன் கிட்ட போய் பார்க்கும்போது வேலாக் கொடுக்குது பாரு ஒரு ட்விஸ்ட். கண்ணை அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு மேல தூக்கிடுது. அந்த கண்ணை வாங்குறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்றாங்க. பட் யாருனால முடியல. ஏன்னா மோரிஸ் எல்லாத்தோட பயங்கர ஹைட். பார்த்தா சடனா அந்த பாக்ஸ் ஓபன் ஆகுது. அது ஓபன் ஆன உடனே மோரிஸனோட கண்ணும் அப்படியே ஏதோ லைட் மாதிரி ஏதோ ஒன்று வருது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த வேலாக்கு அந்த கண்ணு கிடைச்சிருச்சு. அப்படியே மோரிஸ்க்கு பின்னாடி அந்த வேலாக்கோட உருவம் அப்படியே பெருசா வருது. அடுத்த செகண்ட் ஐரின் அப்படியே மேல பறக்குறாங்க. பறந்த உடனே ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி அந்த ஃபாதர் தீ பிடிச்சி எரிஞ்சாரோ அதே மாதிரி அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. ஐரன் அப்படியே கால் தீ பிடிச்சி எரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அணுவா நம்ம ஹீரோயின் எரிச்சிட்டு இருக்க அந்த வேலாக் பேய். அவங்களோட பாதி உடம்பு எரிஞ்சிட்டு இருக்க நிலைமையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த சென்ட் லூயிஸ்க்கு நடந்த மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல. எவ்வளவு எரிச்சுமே நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல. அந்த நெருப்பு அணைஞ்சு போய் அப்படியே கீழே பொத்துன்னு விழுகுறாங்க. வேலாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த டைம்ல என்ன பண்ணுது அப்படின்னா வேலாக் வந்து மோரிஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்குது சோஃபியை கொல்ல சொல்லி. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சைடு மோரிஸ் சோஃபியை கொல்றதுக்காக போயிட்டு இருக்கான், இன்னொரு சைடு வேலாக்ன்ற பேய் எப்படியாவது நம்ம ஹீரோயின் கொன்னே ஆகணும். இப்பதான் ஐரின் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அவங்களை சுத்தி இருக்கிற ஃபுல்லுமே வந்து வைன் தான். அது கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி ஃப்ளோர்ல வைனா தான் இருக்கு. இப்போ ஐரின் டெபோரா கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கான டைம் வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. வெறும் தண்ணி தான் ஜீசஸ் வந்து திராட்சை ரசமா மாத்திருப்பாரு. திராட்சை ரசத்தை தான் அவங்க இயேசுவோட புனித ரத்தம்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் ரொம்ப உண்மையா ஆத்மாத்மா பயங்கரமா ப்ரே பண்றாங்க. இப்ப அவங்களோட பிரேயர்னால பின்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே வெட்டிச்சு செதறுது. அந்த வைன் பட்ட உடனே வேலாக்னால தாங்க முடியாம அப்படியே உருகி அதுவும் இறந்து போகுது. அதை பார்க்கும்போது ஐரனுக்கு சில விஷுவல்ஸும் தெரியுது. அந்த சென்ட் லூயிஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, நம்ம ஹீரோயினும் அவங்க பிளட் தான். அதனாலதான் அந்த வேலாக்கு எரிக்க ட்ரை பண்ணியும் நம்ம ஹீரோயினால எரிஞ்சு சாகல அவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சொன்ன சில விஷயங்களும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்னோட கண்கள் மாதிரி உன்னோட கண்கள் இருக்குங்கிறது தான். விச் மீன்ஸ் சென்ட் லூயிஸோட பிளட் லைன் தான் நம்ம ஹீரோயினும். அவ்வளவுதான் பேய் செத்து போயிடுது. மோரிஸ், சோஃபி, கேட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காப்பாத்தியும் செஞ்சிடறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா மோரிஸ் கூட கேட் பேசவே மாட்டாங்கன்னு நினைக்கும் போதுதான் சோஃபி வேகமா வந்து பிரான்சியை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் லைஃப் ஸ்கூல்லே கண்டினியூ ஆகுது. இதோட இந்த படமும் இங்கேயே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் அதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்காக வேற ஒரு நல்ல படத்தை கொண்டு வரேன். பை கைஸ்.